சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நாளைக்கு என் வைஃபோட பர்த்டே. அவ இருக்காளோ இல்லையோ, ஆனா நான் எப்பவும் இதை ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான் கொண்டாடுவேன். செம்ம லக்கி உங்க வைஃப். லக்கி தான், ஆனா என்ன பண்ண, ஆண்டவன் தான் எங்களை பிரிச்சு வச்சுட்டாரு. சாரி சுந்தரி, என் சோக கதையை சொல்லி உங்க மூட ஸ்பாயில் பண்றேன். இந்த நேரத்துல உங்களை தொந்தரவு பண்றதுக்கு என்ன மன்னிச்சிருங்க சுந்தரி. நீங்க எவ்வளவு பிரச்சனையில இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அம்மா உங்களை இன்வைட் பண்ண சொன்னாங்க. வீட்டோட மட்டும்தான், வெளியே யாரையும் இன்வைட் பண்ணல. சரி, கண்டிப்பா நான் வரேன். நான் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். தமிழையும் கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பா, அவ இல்லாமலா? அப்புறம் நான் வாங்கி கொடுத்த புடவைய கட்டினீங்களா? இன்னும் இல்ல, பெருசா எந்த அக்கேஷனும் வரல, அதான் அந்த சாரியை கட்டல. அதுவும் இல்லாம புது புடவை ஏதாவது விசேஷத்துக்கு இல்ல கோவில் போகும்போது கட்டலான்னு வச்சிருக்கேன். அப்போ நான் வாங்கி கொடுத்த புடவையை கட்டிட்டு வரீங்களா? நாளை கூட அக்கேஷன் தான். ஓஎஸ், கண்டிப்பா கட்டிட்டு வரேன். ரொம்ப சந்தோஷம் சுந்தரி. சரி, அப்ப நான் கிளம்பட்டா? வெற்றி, உங்ககிட்ட ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும். ஆபீஸ் வரைக்கும் வர முடியுமா? ஓகே, நீங்க உங்க கார்ல போங்க, நான் என் வண்டியில வரேன். ஓகே வெற்றி. ஓ, நீங்க புடவை வாங்கி தருவீங்க, அந்த புடவைய கரெக்டரமா கட்டிக்கிட்டு உங்க வீட்டுக்கு வருவாங்க. செத்து போன பொண்டாட்டி பர்த்டேல ரெண்டாவது பொண்டாட்டிய பிக்கப் பண்றியா? என்னையா உன் மூளை? நீ வேற யாரையாவது பிக்கப் பண்ணிருக்கலாம். இவ்வளவு நான் சந்தோஷமா இருக்க விடவே மாட்டேன். அப்ப நீயும் சந்தோஷமா இருக்க முடியாது. என்ன பண்றது? பொற்கொடியை கொண்டு வந்து கண்மணியை விட்டுட்டு போயிருக்காங்கன்னா இன்னமும் இதுல இடிக்குதே. ஆமா வெற்றி, கண்மணியை ராஜப்பதம் கடத்தி வச்சிருந்திருக்கான். பொற்கொடிதான் கண்மணியை ராஜப்பா கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதே சமயம் நம்ம வீட்ல இருந்துதான் யாரோ சின்ன பொண்ணை கடத்தி வச்சிருக்கோன்னு கால் பண்ணி பொற்கொடி கிட்ட சொல்லிருக்காங்க. நம்ம வீட்ல இருந்துனா யாரா இருக்கும்? யாரு சின்ன பொண்ணை கடத்திருப்பா? ஒண்ணும் புரியலையே. உங்க வீட்ல இவ்வளவு தைரியமா பண்ணிருக்காங்கன்னா ஒண்ணு மாலினிக்காக கிருஷ்ணா பண்ணிருக்கணும். இல்ல வெற்றி, கண்டிப்பா இருக்காது. என்கிட்ட கேட்காம எங்க அண்ணன் செய்யாது. அப்போ நம்ம இருக்கும் போதே நம்ம பொண்ணை இப்படி பண்ணிருக்காங்களேன்னு ஐயப்பன் சார் பண்ணிருக்கணும். ஐயப்பன் மாமா எல்லாத்தையும் லதாக்கா கிட்ட சொல்லிட்டு தான் செய்வாரு. லதாக்கா கிட்ட சொல்லிருந்தா லதாக்கா என்கிட்ட சொல்லாம இருந்திருக்க மாட்டாங்க.
கண்டிப்பா தெரியுமா லதா கிட்ட ஐயப்பன் சார் எதையும் மறைக்க மாட்டாங்கன்னு? நிச்சயமா தெரியும் வெற்றி. ஒருவேளை கூட இருந்து பார்த்த முருகன் சார் ஊருக்கு போற மாதிரி போயிட்டு இந்த பக்கம் பண்ணிருந்தா? அப்படி இருந்தாலும் அன்னைக்கே தூக்கி இருக்கணுமே. இத்தனை நாள் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. ஆமா, அவசியம் இல்ல. இந்த 3 பேரை தவிர வேற யாரும் பண்ணிருக்க முடியாது. ஆனா யாரும் லேடி வாய்ஸ்ல பேசி மிரட்டினதா பொற்கொடி சொன்னாங்களே. அதெல்லாம் இப்ப இருக்கிற டெக்னாலஜில என்ன வேணாலும் பண்ணலாம். ஒருவேளை பொற்கொடியே சின்ன பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட நாடகம் ஆடினாங்களா? சான்ஸே இல்ல வெற்றி. பொற்கொடிக்கு சின்ன பொண்ணுனா உயிர். கதையில சொல்லுவாங்கல்ல, என் உயிர் 7 மலையை தாண்டி கூண்டுக்குள்ள இருக்கிற பறவைக்குள்ள இருக்குன்னு. அந்த மாதிரி பொற்கொடியோட உயிர் சின்ன பொண்ணு கிட்டதான் இருக்கு. சின்ன பொண்ணு உயிர் பொற்கொடி கிட்ட இருக்கு. அதனால கண்டிப்பா இதுல எல்லாம் விளையாட மாட்டாங்க. அப்ப கண்டிப்பா உங்க வீட்டுல தான் யாராவது இதை பண்ணிருக்கணும். யாரு பண்ணிருப்பா? நம்ம இதை கண்டுபிடிச்சாதான் சின்ன பொண்ணை பொற்கொடி கிட்ட ஒப்படைக்க முடியும். பிரச்சனையை இதோட முடிக்க முடியும். இல்லனா பிரச்சனை இன்னும் பெருசாயிட்டு தான் போகும். கண்டிப்பா. இப்ப என்ன பண்றது? யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறது? முதல்ல கிருஷ்ணா கிட்ட நான் பேசட்டுமா? இல்ல வெற்றி, நிச்சயம் அண்ணன் பண்ணிருக்காது. ஆனா நீங்க ஃபேமிலி மேல இருக்கிற நம்பிக்கையில பேசுறீங்க. நான் பிரச்சனையோட ஆழத்துல இருந்து யோசிக்கிறேன். நீங்க பேச வேண்டாம், நான் பேசுறேன். என்ன சுந்தரி? எனக்கு என்னமோ என் அண்ணன் பண்ணிருக்கோன்னு ஒரு பர்சன் கூட நம்பிக்கை இல்ல. உங்க திருப்திக்காக வேணா பேசி பார்த்துட்டு சொல்லுங்க. புரியுது, நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் கிளம்புறேன், பேசிட்டு சொல்றேன். லதாமா, இன்னைக்கு சுந்தரிக்கு ரொம்ப பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான். நீங்க 2 பேரும் ஒன்னாவே சாப்பிட்டுருங்க. என்னங்க, கற்பகாக்கா இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் சேர்த்து எடுத்துட்டு வாங்க. ஐயோ, அவங்கள மறந்துட்டனே. இதுல என்ன இருக்கு? இனிமே தானே சாப்பாடு செய்வீங்க, செய்யும் போது சேர்த்து செய்யுங்க. லதாமா இரு. ஆ, இந்தா, எடுத்துக்க. என்னங்க, எப்ப லஞ்ச் பண்ணீங்க? காலையில சீக்கிரமாவே எந்திரிச்சிட்டேன், அதனால சீக்கிரமாவே பண்ணிட்டேன். நீங்க தானே எப்பயும் கொண்டு வருவீங்க. உங்களை மதியம் பார்த்தாதான் எனக்கு அந்த நாளே ஓடும். ஏன் உங்களுக்கு தெரியாதா? தெரியும்டா, ஆனா என்ன பண்றது, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அதனால இன்னைக்கு ஒரு நாள் நீ சுந்தரியோட உட்காந்து சாப்பிட்டு. நிறையவே செஞ்சிருக்கேன், 2 பேர் தாராளமா சாப்பிடலாம். அப்புறம் காந்திமதி அம்மாவுக்கும் போன் பண்ணி சொல்லிட்டேன், நீங்க சாப்பாடு கொடுத்துருப்பா, நான் கொடுத்துக்கிறேன்னு சொல்லி. 2 பேர் நல்லா சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை காலி பண்ணி வச்சா போதும்.